ஒட்டுமொத்த சிஎஸ்கே ஃபேன்ஸும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாளைக்கு ஆர்சிபி கூட வந்து நேருக்கு நேர் வந்து மோத போகிறாங்க. ஸோ இந்த ஒரு மேட்ச்சில் கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து ஜெயிக்கணும், ஆர்சிபிக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற இந்த ஒரு கோவத்தில் வந்து ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா வந்து ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இல்லை. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக தான் சிஎஸ்கேவும் ஆர்சிபியும் நாளைக்கு வந்து நேருக்கு நேர் வந்து மோதிக்க போகிறாங்க. எந்த ஸ்டேடியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சென்னை ஸ்டேடியம் தான். சென்னை ஸ்டேடியத்தில் ஸோ இந்த ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஸ்பின்னர்ஸ் யார் வந்து அதிகமாக வச்சு கரெக்டாக வந்து ரொட்டேட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க தான் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் என்னால் வந்து கேள்விப்பட முடியுது. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது சென்னைக்கு ஒரு 0.1+ வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. யார் ஜெயிக்கிறாங்க, என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம். ஏன் வந்து இந்த அளவுக்கு ஈகராக வந்து சென்னை ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் இயரில் மார்ச் 18 அப்படின்ற ஒரு நாளில் வந்து பெங்களூரில் வந்து மேட்ச் நம்ம சிஎஸ்கேவும் ஆர்சிபி வந்து நேருக்கு நேர் வந்து மோதிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து தோற்று போயிடுது. ரொம்ப என்ன சொல்லுது, கடைசி பயங்கரமான ஒரு ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து போய் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோற்று போயிட்டோம். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஒரு இடத்துல ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக புள்ளி பண்ணிட்டாங்க. யார் அப்படின்னா நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து புள்ளி பண்ணிட்டாங்க. ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறதா இருக்கட்டும், வெளியில் வந்து அடிதடி போகிறதா இருக்கட்டும், கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் முடிஞ்சு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து வெளியில் வரக்கூடிய அந்த ஒரு தருவாயில் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ஆறாத வடுவாக பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் மத்தியிலையும் வந்து இருக்குது. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் அதாவது இப்போ பார்க்குற ஃபேன்ஸ் வந்து போன வருஷம் வந்து போயிட்டுருக்க மாட்டாங்க. அங்கே பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா இங்கே வருவாங்களான்னு நம்மளுக்கு வந்து தெரியாது. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியா இந்த வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே வந்து அழிய போகிறது கிடையாது. எத்தனை வருஷம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஆன்லைனில் வந்து உலா வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து திரும்ப வந்து சோஷியல் மீடியா வந்து பகிரப்படுது. ஏன்னா டே எங்களுக்கு ரிவெஞ்ச் அடிச்சிங்களே, நீங்கள் எங்கள் ஏரியாவுக்கு எங்கள் மண்ணில் வந்து ஆடுங்கடா, அப்போ இருக்குதுடா உங்களுக்கு ரிவெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஈகராக ஆர்சிபி வந்து செய்கிறதுக்கு வெயிட் பண்ணி வைக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது. என்னை கேட்டோம் அப்படின்னா யார் ஜெயிச்சா என்ன, யார் ஜெயிக்கலாம் என்ன, ஸோ நம்ம மண்ணில் வந்து விளையாடுறாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கான அந்த ஒரு மரியாதையை வந்து சிறப்பாக வந்து கொடுத்துருக்கணும். நம்ம வந்து கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம், அதுக்குன்னு வந்து ஒரு ஆளை வந்து நிற்க வச்சு ரவுண்டு கட்டி வந்து கிண்டல் அடிக்கிறது, சட்டையை பிடிச்சி இழுக்கிறது, பனியனை கிழிச்சு விடுறது, அடிக்கிறது அப்படின்ற பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு சரியான ஒரு விஷயமா வந்து இருக்காது. ஸோ நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஃபன் பண்ணுறோமா, ஜாலி பண்ணுறோமா, என்ஜாய் பண்ணுறோமா, அதோடு வந்து போயிடணுமே தவிர ஒருத்தவங்க வந்து மன ரீதியாக வந்து காயப்படுத்துறது நல்லதொரு விஷயமா வந்து எனக்கு தோணல. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாரும் வந்து பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ரெக்வஸ்ட்டை வந்து வச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு யார் யார் வந்து மேட்சில் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க, என்னுடைய 11 நம்பர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த இந்த ஒரு மேட்ச்சில் நம்ம சிஎஸ்கே வந்து ஃபஸ்ட் மேட்ச் வந்து ப்ளே பண்ணாங்களோ, ஸோ அந்த மேட்ச்சில் வந்து பிளேயிங் 11 வந்து யார் யார் இருந்தாங்களோ ஸோ அதே டீம் பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு வந்து ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மாற்றங்கள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அதே சமயத்தில் ஆர்சிபி சைடில் அப்படின்னு பார்க்கும்போது சேம் அதே 11 தான் இருந்தாலும் வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்து வரலாம். லாஸ்ட் மேட்ச்சில் எம்ஐ கூட வந்து ப்ளே பண்ணும்போது லாஸ்ட் மேட்ச்சில் அவங்க வந்து யார் கூட வந்து விளையாடினாங்களோ ஸோ அந்த டீம் வந்து அப்படியே இருக்கும். இதில் வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்ற இந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சென்னை ஸ்டேடியம் அப்படின்றது வந்து ஸ்பின்னருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டேடியம் அப்படின்றனால ஸோ நம்ம சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஜடேஜா இருக்காப்புல, அதேமாதிரி லாஸ்ட் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கையில் அகமத்லாம் பார்த்தீங்கன்னா பயமாக வந்து பவுலிங் வந்து போட்டிருந்தாப்புல. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து இவர் இருக்காப்புல, யார் நம்ம அஸ்வின் வந்து இருக்காப்புல, நம்ம தமிழ் மண்ணின் அடையாளம் நம்ம அஸ்வின் வந்து இருக்காப்புல. ஸோ ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பக்கம் வந்து கொஞ்சம் வந்து வலுவாகவே வந்து இருக்கிறனால ஸோ அதை கேட்டால் போல் அவங்கள வந்து ஆல்ட்ராக வந்து என்னென்னலாம் வந்து பண்ண முடியுமோ, யார் யாரெல்லாம் வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ண முடியுமோ ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து சிறப்பாக வந்து பயன்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கீ பிளேயர் அப்படின்னா வந்து யாஸ் தயால் அப்படின்ற இவர் வந்து சொல்லலாம். ஸோ மார்ச் 18 நடந்த சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச், லாஸ்ட் இயர் நடந்த அந்த ஆர்சிபி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா யாஸ் தயால் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா வந்து மிக முக்கியமான ஒரு பங்கை வந்து ஆடுறாரு. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் தோனி அவரெல்லாம் வந்து தூக்கி வீசாடினார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பவுலர் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து இருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. பட் இந்த இடம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 50-50 சான்ஸ் சொல்லுவேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம ஊர் நம்ம மண் அப்படின்றனால ஸோ நம்ம டீம் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ என்னை பொறுத்த
அளவுக்கு யார் ஜெயிக்குவாங்கன்னு சொல்லிட்டு என்னால் வந்து சொல்ல முடியாது. 2 பக்கமே வந்து வலுவான ஒரு அணி மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி பக்கம் வந்து சரியான பேட்ஸ்மேன் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து நின்று அடித்தாங்க அப்படின்னா தான் மிடில் ஆர்டரில் ஓரளவுக்காச்சும் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓப்பனிங்லேயே குவார்ட்டர் விட்டாங்க அப்படின்னா மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆள் வந்து கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து சடசடன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100-120 கூட பார்த்தீங்கன்னா சுருண்டுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. யார் டாஸ் வின் பண்ணாலும் சரி எனக்கு தெரிஞ்சு சேசிங் எடுக்க போகிறாங்க. அது மட்டும் என்னால் வந்து உறுதியாக வந்து சொல்ல முடியும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் எப்படி என்ன மாதிரியே வந்து அடிக்க போகிறாங்க, யார் வந்து ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு